வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி செய்ய போகிறது கோவக்காய் பொரியல். இது சப்பாத்தி ரைஸ்க்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறேங்க. கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுங்க. நான் கடலைப்பருப்புக்கு பதிலாக உளுந்து சேர்த்துக்கிறேங்க. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடிசா, அதை இப்போ சேர்க்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்க்குறேங்க. வெங்காயம்லாம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வரட்டுங்க. கோவக்காயை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்குங்க. நம்ம வேணும்னா நீட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வேகும். இப்போ காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இதில் லேசாக அந்த பழுத்த மாதிரிலாம் இருக்குங்க, அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட தேவையில்லை. நம்ம கட் பண்ணி இது கூட போட்டு நல்லா செஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த காயோட பச்சை வாசல்லாம் போக்கட்டுங்க. இது வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். காயெல்லாம் பாதி அளவுக்கு வதங்கியிருக்குங்க. இப்போ நாம் தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூளை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசல்லாம் போகட்டுங்க. நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இது சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ரசம் சாதம், நம்மளுக்கு சாம்பார் சாதத்துலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த காய் கொஞ்சம் வேகிறதுக்கு நான் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைப்போங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. அவ்வளவுதாங்க, கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.